ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். இதை கர்த்தருக்கென்றே வைக்கும்படி விரும்புகிறார். ஏன்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவன் பாக்கியவான். நான் இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுவேன். பச்சை மர ஒலிவு மர கன்றை போல நான் காணப்படுவேன். தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினால் முடிசூட்டப்படுவேன். தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன். அப்போது உடல் சரீரம் ஒரு ஆலயமாக இருக்கும். ஆலயத்தின் ஆசீர்வாதம், ஆலயத்தின் ஆகாரம், ஆலயத்தின் நன்மை, ஆலயத்தினுடைய ஒரு போஷிப்பே வேற. கர்த்தர் சமூகத்தில் வருகிற பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வார்த்தையில் நீங்கள் நடக்க 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 அது பழகிடும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா, அதனால தான் பழைய ஏற்பாடு பசுவான்லாம் சொல்லுகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகி அவர்கள் புறப்பட்டு போனாங்க. சாமானியமாக மூவ் பண்ண மாட்டாங்க. எங்கேயும் சாதாரணம் அது அசையாது. சோம்பல் இல்லை. தே ஆர் வெரி பர்டிகுலர் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். அவ்வளோ அவர்கள்